ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லேட் நைட் டாக்ஸ். உண்மையிலே இது லேட்டு தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 போல் நான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். செம்மையான தூக்கம். ஆனாலுமே நான் ஏன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டே தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஐபேடை தான் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கேமரா குவாலிட்டி மினிமம் தான், ஓகேவா? அது ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. ஸோ சிம்பிள் ஃபேக்டர் நான் சொல்கிறேன். என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, எப்போதுமே நான் ரொம்ப பெருசாக யோசிக்கிற ஒரு விஷயம், ரொம்ப பெருசாக நான் திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த வே ஐ ஃபீல் மை செல்ஃப். அது ரொம்ப முக்கியம். அது நான் மட்டும் இல்லை, நீங்களுமே அந்த ஒரு லைனை சொல்லணும். த வே ஐ ஃபீல் மை செல்ஃப் இன் அ பிளேஸ். அந்த பிளேஸில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன். த வே ஐ ஃபீல் மை செல்ஃப் வித் தட் பர்டிகுலர் பர்சன். அந்த ஒரு பர்சன் அது யாராவனாலும் இருக்கலாம். அவங்க கூட இருக்கும்போது நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், நம்மளை எப்படி ஃபீல் பண்ணிக்கிறோம், அவங்கள நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ, இல்லை அந்த பிளேஸை எப்படி ஃபீல் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. அவங்க கூட இருக்கும் போது, இல்லை அந்த பிளேஸில் இருக்கும் போது, அந்த சினாரியோவில் இருக்கும் போது, ஹவு வி ஃபீல் அவர் செல்ஃப். இது வந்து நான் எப்போதுமே என்கிட்ட நான் கேட்பேன். காரணம் என்னென்னா, இது வந்து கண்டிப்பாக நான் மட்டும் இல்லைங்க, நீங்களுமே உங்களை நீங்கள் கேட்டுக்கணும். பிகாஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, லைஃப்பில் வந்து செல்ஃப் எஸ்டீம் வந்து ரொம்ப முக்கியம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். ஆனாலுமே லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு நபரையோ, இல்லை ஒரு சினாரியோவையோ, இல்லை ஒரு இடத்தையோ புரிஞ்சு அக்செப்ட் பண்ணி அது கூடயே அப்படியே மர்ஜ் ஆகுறதுங்கிறது தப்பு கிடையாது. பட் இஃப் யூ டோன்ட் ஃபீல் யுவர் செல்ஃப் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ், பர்டிகுலர் சினாரியோ ஆர் வித் தட் பர்டிகுலர் பர்சன், யோசிச்சு பாருங்களேன் ஹவு இட் குட் பி. ஸோ எதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த சொல்கிறேன்னா, இஃப் யூ ஆர் நாட் ஃபீலிங் வெல், தயவு செஞ்சு வாக் அவே. இஃப் யூ ஆர் ஃபீலிங் வெல், நான் அதையும் தெளிவாக சொல்கிறேன், இஃப் யூ ஆர் ஃபீலிங் அப்சல்யூட்லி வெல் வித் சம் ஒன், டோன்ட் வாக் அவே. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ரிலேஷன்ஷிப்போட பெரிய ஒரு விஷயத்த சின்னதாக சொல்லிட்டேன். ஒரு லைஃப்பில் ஏதாவது ஒரு நபர் கூட உங்களுக்கு இருக்கணும்னு தோணுதுன்னா இருங்க, என்ன ஆனாலும் இருங்க. இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா இருக்காதீங்க. பட் இட் ஹேஸ் டு பி ஃப்ரம் யோர் ஹார்ட். ஹார்ட்டுக்கு எப்போக்கா யோசிக்க தோணுது, ஓகே, இட் ஷுட் கம் ஃப்ரம் யோர் மைண்ட். எவ்ரிதிங் இன் லைஃப் இஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு யூ ஃபீல். ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, கெரியரில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, ஒரு வேலையில் இருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த வேலையில் இருக்க தேவையில்லை, அந்த வேலையை விட்டு வந்துடுங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் ஜாப்ஸ். நமக்கு அலுப்பு போட்டுக்கிட்டு நம்ம தேடாமல் இருப்போம் மேபி, பட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவுட் சைட். ஈவன் நான் என்ன எடுத்துக்கோங்க, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு பேசிக் நாலேஜே இல்லை. கஸ்டமரை போய் எடுக்கணும் எந்த நாலேஜுமே இல்லை. ரொம்ப லேக் அடித்தேன், ரொம்ப லேக் அடித்தேன். பட் ஒன்றா அப்படியே கற்றுக்கிட்டு, அதுதாங்க லைஃப். அந்த லைஃப்பை தான் நான் பெரிய விஷயமாக சொல்கிறேன். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, பெட்டர் ட்ரை டு இம்ப்ரூவைஸ் யுவர் லைஃப். உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள் பை அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு யூ ஃபீல். அது ரொம்ப முக்கியம். ஹவு யூ ஃபீல் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட் இன் யுவர் லைஃப். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.